அனைவருக்கும் வணக்கம். பயாலஜி தமிழ்நாடு சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுடைய 12th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சி புக்கில் இருக்கக்கூடிய 5th லெசன் மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், அதாவது மூலக்கூறு அடிப்படையிலான பாரம்பரியம் அப்படிங்கிற பாடத்தில் இருக்கக்கூடிய வெவ்வேறு தலைப்புகளுக்கு தமிழாக்கம் நம்ம பார்த்துட்ருக்கிறோம். அந்த வரிசையில் பார்ட் 29 கேப்பிங் அண்ட் டெய்லிங், அதாவது காப்புரையாக்கம் மற்றும் வாலாக்கம், அதுபோக ஸ்ப்ளைசிங் பிளத்தல் அப்படிங்கிற ஒரு வினையும் நாங்கள் இங்கே பார்க்க போகிறோம். இது உங்களுடைய சிபிஎஸ்சி புக்கில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல இருக்குது. இந்த படம் இருக்குது. இந்த படத்திற்கு மேல் பகுதியில் இன் யூகேரியாட்ஸ் there are 2 additional complexities அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுது. அதில் ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்சிட்டி என்ன அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பார்ட்டில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நாம் பார்க்கக்கூடியது இரண்டாவது காம்ப்ளெக்சிட்டி என்னது, த செகண்ட் காம்ப்ளெக்சிட்டி என்னது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக முதல் சிக்கல் என்னது அப்படின்னாக்கா, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் RNA பாலிமரேஸ் 1, 2, 3 அதை சரி செஞ்சிருது. ஏன்னா அதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் DNA இருக்குது, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் RNA அதில் படியிழக்கம் செய்யப்பட வேண்டும். இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னாக்கா, இந்த இன்ட்ரான்ஸ் அண்ட் எக்ஸான்ஸ் அப்படிங்கிறத பற்றி நாம் பேசுவோம். இப்போ ப்ரோகேரியாட்ஸில் ஒரு டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ் நடக்குது அப்படின்னாக்கா அது உடனடியாக நடந்து முடிச்சுவிடும். அதில் வேறு எந்த எக்ஸ்ட்ரா ப்ராசஸும் கிடையாது. ஆனால் இங்கே பார்த்திங்க அப்படின்னாக்கா இன்ட்ரான்ஸ் அண்ட் எக்ஸான்ஸ் இருக்குது. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல புதுசாக உருவாகக்கூடிய இந்த RNA பார்த்திங்கன்னா HNRNA அப்படின்னு நாம் சொல்லுவோம். யூகேரியாட்ஸ், அதாவது மெய்யுட்கரு உயிரிகளில் உடனடியாக mRNA உருவாகாது. டிரான்ஸ்கிரிப்ஷனுக்கு அப்புறம் அந்த இடத்துல HNRNAன்னு ஒன்று உருவாகும். அந்த HNRNAவை இம்மெச்சூர்டு RNA அல்லது முதிர்ச்சியற்ற ஒரு RNA அப்படின்னு சொல்லி நாம் மைண்டில் வச்சுக்கிட்டணும். அது மெச்சூரேஷன் ப்ராசஸை கடக்கணும். மெச்சூரேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இதில் இருக்கக்கூடிய இன்ட்ரான்ஸ் எல்லாமே நீக்கப்பட வேண்டும். நீக்கப்பட்ட பின்பு அதில் இன்ட்ரான்ஸ் எல்லாம் காணாமல் போன பிறகு கடைசியாக உருவாக்கக்கூடிய அந்த mRNA தான் mRNA. சரிங்களா? ஸோ அந்த mRNA ஃபார்ம் ஆகிறதுக்கு ஸ்ப்ளைசிங் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ், அதாவது RNA பிளத்தல் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸை அது கடக்க வேண்டும். அந்த ப்ராசஸ் யூகேரியாட்ஸில் எக்ஸ்ட்ராவாக இருக்கிறதுனால அது ஒரு சிக்கலாக இவங்க கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வினையில் உட்கரு இருக்குது. பொதுவாக யூகேரியாட்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா மெய்யுட்கரு உயிரிகள், மெய்யான உட்கரு அதில் காணப்படுகிறது. எனவே அது மெய்யுட்கரு உயிரிகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா யூகேரியாட்ஸ், யூ அப்படின்னா லத்தீன் டெர்மினாலஜியில் என்ன மீனிங் ஆகுது அப்படின்னா ட்ரூ அப்படின்னு ஆகுது. கேரியோ அப்படின்னா நியூக்ளியஸ். ஸோ ட்ரூ நியூக்ளியஸ் இருக்குது. அதை தான் தமிழாக்கம் பண்ணி மெய்யுட்கரு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அந்த மெய்யுட்கருவில் தான் DNA இருக்கும். அந்த DNAலேருந்து காப்பியான இந்த mRNA இருக்குல்ல, அது நியூக்ளியஸுக்குள்ளே இருந்து வெளியில் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமில் இருக்கக்கூடிய ரிபோசோமில் தான் போய் வேலை செய்ய ஆரம்பிக்கணும். என்ன வேலையை? டிரான்ஸ்லேஷன். அதாவது அது டிரான்ஸ்லேஷனுக்கு தமிழில் மொழிபெயர்ப்பு தான். தகவல் பெயர்வு அப்படின்னும் நாம் அதை மொழிபெயர்க்கலாம். அந்த தகவல் பெயர்வு வினை வேறு இடத்துல நடக்குது. ஆனால் ப்ரோகேரியாட்ஸ் எடுத்தீங்க அப்படின்னாக்கா சைட்டோபிளாசத்திலேயே இமிடியேட்டாக mRNA உருவாகி சைட்டோபிளாசத்திலேயே உடனடியாக டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்பு நடந்து விடுகிறது அல்லது தகவல் பெயர்வு நடந்து விடுகிறது. இங்கே இந்த உருவான mRNA ட்ராவல் ஆகி போகணும். எங்கே ட்ராவல் ஆகி போகணும்? நியூக்ளியஸை கடந்து வெளியில் ட்ராவல் ஆகி கொஞ்சம் தூரம் போய் அந்த இடத்துல இருக்கக்கூடிய எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தில் இருக்கக்கூடிய அந்த ரிபோசோம்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே போகணும். அங்கே தான் ரிபோசோமல் RNAவிற்கு தேவையான அல்லது மொழிபெயர்ப்புக்கு தேவையான அத்தனை என்சைம்களும் நொதிகளும் அங்கே காணப்படுகிறது. அப்போது இந்த இடத்துல இப்போ நீங்கள் தியரிட்டிக்கல் பார்ட்டை கொஞ்சம் வாசிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும் பாருங்கள். த செகண்ட் காம்ப்ளெக்சிட்டி இஸ் தட் த ப்ரைமரி டிரான்ஸ்கிரிப்ட்னா என்ன அர்த்தம்? HNRNA புதிதாக உருவாக்கப்பட்ட உடனே அதற்கு பேர் HNRNA கண்டெயின் போத் எக்ஸான்ஸ் அண்ட் இன்ட்ரான்ஸ். இந்த எக்ஸான்ஸ் அண்ட் இன்ட்ரான்ஸில் இன்ட்ரான்ஸ் ஆர் நான் ஃபங்க்ஷனல். சரிங்களா? இன்ட்ரான்ஸ் ஆர் நாட் ஃபங்க்ஷனல் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல எக்ஸான்ஸ் அண்ட் த இன்ட்ரான்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கான். அப்படின்னா இந்த இடத்துல இன்ட்ரான்ஸ் மட்டும்தான் நான் ஃபங்க்ஷனல், எக்ஸான்ஸ் தான் பார்த்திங்கன்னா ரெகுலேட் பண்ணக்கூடிய அந்த ஒரிஜினல் ஃபங்க்ஷனை பண்ணக்கூடிய ப்ரோட்டீனை கோட் பண்ணக்கூடிய கோடான்ஸை வச்சுருக்கோம். தே ஆர் கோடிங் சீக்வன்சஸ். ஹென்ஸ் இட் இஸ் சப்ஜெக்டட் டு அ ப்ராசஸ் கால்ட் அஸ் ஸ்ப்ளைசிங். அது RNA பிளத்தல் அப்படிங்கிற ஒரு நிகழ்விற்கு உட்படுத்தப்பட வேண்டும். whereas the introns are removed and exons are joined in a defined order. அதை தான் படத்தில் நம்ம கொடுத்துருக்கோம் பாருங்கள். இன்ட்ரான்ஸ் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ரிமூவ் செய்யப்பட்டு
எக்ஸான்ஸ் வந்து கரெக்டாக ஆட் ஆகி இருக்குது, அதை தான் கொடுத்துருக்குறாங்க. ஸ்ப்ளைசிங் வேர் த இன்ட்ரான்ஸ் ஆர் ரிமூவ்டு அண்ட் எக்ஸான்ஸ் ஆர் ஜாயின்ட் இன் அ டிஃபைன்டு ஆர்டர். ஹெச்என்ஆர்என்ஏ இப்போ இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ப்ராசஸ் தான் ஹெச்என்ஆர்என்ஏ அண்டர்கோஸ் அடிஷ்னல் ப்ராசஸிங் கால்ட் அஸ் கேப்பிங் அண்ட் டெய்லிங். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ இன்ட்ரான்ஸ் அண்ட் எக்ஸான்ஸ் ரிமூவ் ஆனதுக்கப்புறமும் அது ஒரிஜினல் எம்ஆர்என்ஏவானா இல்லை, ஹெச்என்ஆர்என்ஏ தான். அதாவது இந்த ஸ்டேஜ்லேயும் அது ஹெச்என்ஆர்என்ஏ தான். இந்த ஹெச்என்ஆர்என்ஏ அடுத்து என்ன ஆகணும், இந்த இடத்துல கேப்பிங் மற்றும் டெய்லிங் அப்படிங்கிற 2 ப்ராசஸ்க்குள்ளே அது போயாகணும். அதாவது காப்புரையாக்கம் மற்றும் வாலாக்கம் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ்க்குள்ளே அது போயாகணும். கேப்பிங் அண்ட் அன்யூசுவல் நியூக்ளியோடைடு கேப்பிங் எப்படி நடக்குது, டெய்லிங் எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இது ஏன் இந்த நிகழ்வு நடக்கணும், கேப்பிங் அண்ட் டெய்லிங் ஏன் நடக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூக்ளியஸுக்குள்ளேருந்து வெளியில் அந்த எம்ஆர்என்ஏ போகும்போது அது எந்த டேமேஜும் ஆகிடக்கூடாது இல்லையா. அதனால் அதில் ஒரு ப்ரொடக்டிவிட்டிக்காக, அதனுடைய ஸ்டெபிலிட்டியை வித்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக, அதனுடைய நிலைப்புத்தன்மையை தக்க வைத்து கொள்வதற்காக அந்த புதிதாக உருவாக்கப்பட்ட அந்த எம்ஆர்என்ஏ ஹெச்என்ஆர்என்ஏக்கு வெளியில் கேப்பிங் ஒரு சைடில் 5' எண்டில் அல்லது 5' எண்டில் வந்து பார்த்திங்கன்னா கேப்பிங் நடக்கும், 3' எண்டில் வந்து டெய்லிங் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் நடக்கும். அந்த ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படிங்கிறத தான் இங்கே போட்டிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழாக்கம் என்ன அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். இரண்டாவது சிக்கல் என்னவெனில், முதல் நிலை படியெடுக்கப்பட்ட ஆர்என்ஏவில் வேறுபட்ட தன்மையுடைய ஆர்என்ஏ ஹெச்என்ஆர்என்ஏவில் எக்ஸான்கள் மற்றும் செயல்படாத இன்ட்ரான்கள் அதில் காணப்படுகின்றன. இதில் இன்ட்ரான்கள் நீக்கப்பட்டு எக்ஸான்கள் அனைத்தும் வரையறுக்கப்பட்ட வரிசையில் அமைக்கும் நிகழ்வு அதற்கு பேர் பிளத்தல் என்று அழைக்கப்படுகிறது. இந்த வேறுபட்ட ஆர்என்ஏ தன்மை ஆனது காப்புரையாக்கம் மற்றும் வாலாக்கம் ஆகிய 2 நிகழ்வுகளுக்கும் உட்பட வேண்டும். இது வரைக்கும் தான் நம்ம இங்கே பார்த்துருக்குறோம். ஸ்ப்ளைசிங் இந்த போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, subjected to a process called as splicing where the introns are removed and exons are joined in a defined manner. Next வந்து in capping an unusual nucleotide methyl guanosine triphosphate is added the 5th end of the HNRNA, 5' end of the mRNA. இதனுடைய தமிழாக்கம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இந்த இடத்துல வாலாக்கம் ஆகிய நிகழ்வுகளுக்கு உட்படுத்த வேண்டும். காப்புரையாக்கம் நிகழ்வில் அசாதாரணமான நியூக்ளியோடைடானது, அசாதாரணமான அதில் எக்ஸ்ட்ராடினரி அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். அசாதாரணமாக அல்லது அன்யூஷுவல் அப்படிங்கிற வார்த்தை தான் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். அன்யூஷுவல் நியூக்ளியோடைடான மெத்தில் குவானோசைன் ட்ரைபாஸ்பேட் ஆனது வேறுபட்ட தன்மையுடைய ஆர்என்ஏவின் என்னது HNRNA 5' முனையில் சேர்க்கப்படுகிறது. சரிங்களா, அதுதான் இங்கே நாம் கொடுத்துருக்குறோம். HNRNA in tailing adenylate residues 200 to 300 are added at the 3' end in a template independent manner. இதனுடைய தமிழாக்கம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நாம் இதுக்கு உண்டான விளக்கத்திற்குள்ளே போயிடலாம். இந்த இடத்துல பாருங்கள், வாலாக்கம் நிகழ்வில் அடினேலேட் மூலக்கூறுகள் 200 முதல் 300 வரை வார்ப்புகளை சாராமல் 3' முனையில் சேர்க்கப்படுகின்றன. முதல்ல இப்போ காப்புரையாக்கம்னா என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டயக்ராம் எடுத்தீங்க அப்படின்னாக்க இது வந்து 5' எண்டு. இது குவானோசின் ட்ரைபாஸ்பேட், மெத்தில் குவானோசின் ட்ரைபாஸ்பேட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது புதிதாக உருவான HNRNAவில் வேறுபடுத்தப்பட்ட RNAவில் 5' எண்டில் மெத்தில் குவானோசின் ட்ரைபாஸ்பேட் வந்து சேரக்கூடிய வினைக்கு பேர் காப்புரையாக்கம். இது ஏன் சேருது அப்படின்னா, நியூக்ளியஸ்லேருந்து வெளியில் வரும்போது இந்த பகுதி டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு, அது சிதைவடையாமல் அதனுடைய நிலைப்புத்தன்மையை தக்க வைத்து கொள்வதற்கு. இந்த குவானோசின் ட்ரைபாஸ்பேட் அப்படின்னா அடினோசின் ட்ரைபாஸ்பேட்டுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது என்னது? அடினைன் ப்ளஸ் ரிபோ சுகர் ப்ளஸ் 3 பாஸ்பேட் இருந்துச்சுன்னா அடினோசின் ட்ரைபாஸ்பேட். அடினோசின் அப்படிங்கிறது நியூக்ளியோசைடு, அடினைன் ப்ளஸ் ரிபோ சுகர் ரெண்டும் சேர்ந்தால் நியூக்ளியோசைடுன்னு படிச்சிருக்கீங்களா டிஎன்ஏவினுடைய ஸ்ட்ரக்சரில். அது கூட பாஸ்பேட்டு சேர்ந்துச்சுன்னா நியூக்ளியோடைடு. அப்போ அடினோசின் ட்ரைபாஸ்பேட் அப்படிங்கிறது ஒரு நியூக்ளியோடைடுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் அப்படி சொல்ல மாட்டாங்க. அது எப்படி சொல்லுவாங்கன்னா நியூக்ளியோசைடு ட்ரைபாஸ்பேட் அப்படிம்பாங்க. நியூக்ளியோசைடு ட்ரைபாஸ்பேட்னா ரொம்ப கிளியராக இருக்குது. அடினைன் அப்படிங்கிறது ஒரு நைட்ரோஜனஸ் பேஸ் ப்ளஸ் ரிபோ சுகர் அல்லது பென்டோ சுகர் கூட அது சேர்ந்துருந்துச்சு அப்படின்னாக்கா அதுக்கு பேர் நியூக்ளியோசைடு. அந்த நியூக்ளியோசைடு கூட ட்ரைபாஸ்பேட் இருக்கா, அதனால் நியூக்ளியோசைடு ட்ரைபாஸ்பேட்.
அடினைன் ப்ளஸ் சுகர் இஸ் ஈக்குவல் டு அடினோசைன் ப்ளஸ் பாஸ்பேட், அடினோசின் ட்ரைபாஸ்பேட். அதே மாதிரி குவானைன் அப்படிங்கிறது நைட்ரோஜனஸ் பேஸ், அந்த குவானைன் நைட்ரஜன் காரம்னு சொல்லுவாங்கள்ல, அது குவானைன் அப்படிங்கிறது நைட்ரஜன் காரம் ப்ளஸ் ஒரு சுகர் மாலிகுல், 2 சேர்ந்த குவானோசைன், இது ஒரு நியூக்ளியோசைடு, ட்ரைபாஸ்பேட், 3 பாஸ்பேட் சேர்ந்துருக்கு. அப்போ நியூக்ளியோசைடு ட்ரைபாஸ்பேட் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஏடிபி, ஜிடிபி, டிடிபி, யூடிபி எல்லாமே நியூக்ளியோசைடு ட்ரைபாஸ்பேட் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அதில் ஒரு வகை தான் இந்த குவானோசின் ட்ரைபாஸ்பேட். அடினோசின் ட்ரைபாஸ்பேட் எதற்கு பயன்படும்? எனர்ஜியை கொண்டு போகிறதுக்கு. அதே மாதிரி தான் இந்த குவானோசின் ட்ரைபாஸ்பேட்டும் எனர்ஜியை கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணும். இந்த எனர்ஜி எதற்கு தேவை அப்படின்னா இந்த தலைப்பகுதியை பாதுகாத்து கொள்வதற்காக. சரிங்களா? வால் பகுதியில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போமா? தலைப்பகுதி அப்படிங்கிறது 5' எண்டில் நடக்குது. 5 முனை பகுதியில் குவானோசின் மெத்தில் குவானோசின் ட்ரைபாஸ்பேட் சேர்ந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் காப்புரையாக்கம். காப்புரையாக்கம் என்றால் என்ன? டிஎன்ஏவிலிருந்து உருவாக்கப்பட்ட HNRNAவில் தலைப்பகுதியில், அதாவது 5' முனையில் மெத்தில் குவானோசின் ட்ரைபாஸ்பேட் சேர்ந்தால் அது காப்புரையாக்கம் என்று அழைக்கப்படுகிறது. அதே மாதிரி வாலாக்கம் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல பல வால்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பச்சை கலரில் இருக்குது பார்த்திங்களா? இதில் வந்து இப்போ mRNA அப்படிங்கிறது இந்த இடத்துல நிறைய உருவாகி இருக்கும். ஆஸ் பர் த இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த டிஎன்ஏவில் இருக்கக்கூடிய வார்ப்புகளின் அடிப்படையில் இந்த mRNAவில் கோடான் குறியன்கள் இருக்குது, நைட்ரஜன் காரங்கள் இருக்குது. ஆனால் இந்த வால் பகுதியை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி டிஎன்ஏ சொல்லி கொடுத்துச்சானா இல்லை. அந்த டிஎன்ஏவில் இருக்கக்கூடிய வார்ப்பு, டிஎன்ஏவில் இருக்கக்கூடிய டெம்ப்ளேட்டில் இந்த வாலை உருவாக்கக்கூடிய பல வால், இப்போ இங்கே ஏன்னு நிறையா உருவாகுமாம். அப்போ அந்த டிஎன்ஏவில் டிடிடிடின்னு இருக்குமானா இல்லை. அந்த வார்ப்பினை சாராமல் எக்ஸஸாக இந்த இடத்துல நிறைய வந்து சேருது. அடினைன் அப்படிங்கிற நைட்ரஜன் காரம் வந்து நிறைய சேருது. அதை தான் பாலி டெயில் அப்படின்னு சொல்கிறாங்க. பாலி அடினைன் டெயில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த வினைக்கு என்ன பேர் அப்படின்னா பாலி அடினைலேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடினைன் வந்து நிறைய சேர்ந்துக்கிட்டே இருக்கும் 3' எண்டில். HNRNAவினுடைய 3' எண்டில் அடினைன் நிறைய சேர அதுதான் வாலாக்கம், அதுதான் டெய்லிங். அப்போது இந்த எண்டை வந்து காப்பாற்றுறதுக்கு இந்த பாலி டெயில் வந்து உருவாகிறது. அதை தான் இங்கே நாம் கொடுத்துருக்கோம். அது எத்தனை உருவது பாருங்கள். அடினைலேட் ரெசிடியூஸ் கிட்டத்தட்ட 200லேருந்து 300 அடினைன் வரைக்கும் அந்த இடத்துல ஃபார்ம் ஆகுதான் டெய்லிங் ரீஜனில். ஆடட் அட் 3' எண்ட் இன் அ டெம்ப்ளேட் இண்டிபெண்ட் மேனர். இப்போ டெம்ப்ளேட் இண்டிபெண்ட், வார்ப்புரு சாராத அப்படின்ற ஒரு இதுக்கு மீனிங் என்னன்றது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டெம்ப்ளேட் இண்டிபெண்ட் அர்த்தம் டிஎன்ஏவில் இருக்கக்கூடிய தகவல்களில் இந்த பாலி ஏவை உருவாக்கக்கூடிய தகவல் இருக்குமானா இல்லை. ஆனாலும் இந்த HNRNAவில் அதிகமான சேர்ந்து இந்த HNRNAவை ப்ரொடெக்ட் பண்ணி முடிச்சிருச்சுன்னா அது மெச்சூர்டு mRNAவாக மாறிடும். சரிங்களா? இட் இஸ் த ஃபுல்லி ப்ராசஸ்டு HNRNA. ஃபுல்லி ப்ராசஸ்டு HNRNA என்ன அர்த்தம்? கேப்பிங் அண்ட் டெய்லிங் ரெண்டும் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த HNRNA ப்ராசஸ் ஆகி முடிஞ்சிருச்சு. அதனால் அது மெச்சூர்டு RNA அப்படின்னு நாம் சொல்லலாம். நவ் இட் இஸ் கால்ட் அஸ் mRNA that is transported out of the nucleus for the translation. நியூக்ளியஸ்க்கு வெளியில் இப்போ ரைட் ட்ராகில் அது போகலாம். ஏன்னா ரொம்ப ஸ்டேபிளாக அதில் மேலே கேப்பிங் பேக் பண்ணுற மாதிரி தான். mRNAவை வந்து டைரெக்டாக நியூக்ளியஸ்க்கு வெளியில் போனோன்னா மெம்பரேனை கடந்து போகணும். அப்போ மெம்பரேனை கடந்து போகும்போது அந்த இடத்துல ஸ்டேபிளாக அது இருக்க வேண்டும், நிலைப்புத்தன்மையுடன் அது இருக்க வேண்டும். அப்படி இருக்கிறதுக்காக இந்த இடத்துல டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ்க்கு முன்னாடியே இந்த mRNAவை வந்து பாதுகாத்து கொள்வதற்காக இந்த கேப்பிங் அண்ட் டெய்லிங் நடக்கிறது. இப்போ இதனுடைய தமிழாக்கம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள், வார்ப்புகளை சாராமல் 3' முனையில் சேர்க்கப்படுகின்றன நம்ம பார்த்துருக்கோம். மேற்கண்ட இரு நிகழ்வுகளும், அதாவது காப்புரையாக்கமும் வாலாக்கமும் முடிந்த பின் செயலாக்கப்பட்ட HNRNA கிடைக்கிறது. செயலாக்கப்பட்டனா ப்ராசஸ்டு. HNRNA ப்ராசஸ் ஆனதுக்கப்புறம் அதுக்கு பேர் mRNA. இதுவே தூது RNA ஆகும். இந்த RNA உட்கருவிலிருந்து வெளியே சென்று தகவல் பெயர்வு அல்லது மொழிபெயர்த்தல் நிகழ்வினை நிகழ்த்துகிறது. நெக்ஸ்ட்டு ஒரு பேராகிராஃப் மட்டும் இருக்குது, அதை மட்டும் நிறைவு செஞ்சுட்டு இந்த காணொலியை நம்ம நிறைவு செஞ்சிடலாம். த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் சச் காம்ப்ளெக்சிட்டிஸ். மேலே சொன்ன அந்த 2 காம்ப்ளெக்சிட்டி இருக்கு இல்லையா, 2 சிக்கல்கள். முதல்ல RNA பாலிமரேஸ் 1 2 3 இருக்கிறது. ரெண்டாவது வந்து இந்த HNRNA உருவாகி அதில் கேப்பிங் அண்ட் டெய்லிங்
இந்த ரெண்டுமே வந்து அன்யூஷுவலாக நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்கலாக நடக்கும். இது வந்து கஷ்டப்பட்ட வேலை தான், ஆனாலும் இதில் அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்ல வரான். என்ன அட்வான்டேஜ் அப்படிங்கிறது தான் இந்த பேராகிராஃபில் இருக்குது. சரிங்களா? மேலே சொன்னது சிக்கல்கள்னு சொல்லியிருக்கான். சிக்கல்கள் இருந்தாலும் அது நன்மைக்கான சிக்கல்கள் தான். என்னென்ன நன்மைகள் இந்த 2 சிக்கல்கள் மூலமாக இருக்கிறது அப்படிங்கிறது அந்த பேராகிராஃபில் எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டிருக்கு. சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் சச் காம்ப்ளெக்சிட்டிஸ் இஸ் நவ் பிகினிங் டு பி அண்டர்ஸ்டுட். அந்த சிக்கல்களில் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறது நாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். சரிங்களா? அது என்னன்றது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இருந்தாலும் இன்னொரு வாட்டி சொல்லுவான் பாருங்கள். த ஸ்பிளிட் ஜீன் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ரெப்ரசன்ட் ப்ராபப்ளி அன் ஏன்ஷியன்ட் ஃபீச்சர் ஆஃப் த ஜீனோம். எதுக்கு சார் இந்த இன்ட்ரான்ஸு எக்ஸான்ஸ் எல்லாம் வந்து இந்த யூகேரியாட்டிக் எம்ஆர்என்ஏல இருக்குது, ஹெச்என்ஆர்என்ஏல இருக்குது, அது கேப்பிங் டெய்லிங் வேறு முடிச்சு எக்ஸ்ட்ராவாக சில ப்ராசஸ். நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹியூமன் பீயிங்ஸில் இருக்கக்கூடிய கோடிங் சீக்வன்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 குறைவு. சரிங்களா? ஒரு செல் எடுத்திங்க அப்படின்னாக்கா அந்த செல்லில் கிட்டத்தட்ட 2.2 மீட்டர் வரைக்கும் டிஎன்ஏ நீளமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய டிஎன்ஏல, நீளமான டிஎன்ஏல அங்கங்கே மட்டும்தான் கோடிங் சீக்வன்ஸ் இருக்கும். அப்போ மீதியெல்லாம் நான் கோடிங் சீக்வன்ஸ். ஈவன் அந்த கோடிங் சீக்வன்ஸ்லேயுமே நடுவில் இன்ட்ரான்ஸ் அண்ட் எக்ஸான்ஸும் இருக்குது. அதில் இன்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது வந்து நான் கோடிங் சீக்வன்ஸு தேவையில்லாத ஒரு அணி. அப்போ அதை வந்து பிரிச்செடுக்கிற ப்ராசஸ் தான் ஸ்ப்ளைசிங். அது யூகேரியாட்டில் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. அதுதான் சிக்கல் அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்கான். அப்போ இந்த இன்ட்ரான்ஸ்லாம் எதுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதெல்லாம் நம்ம அந்த காலத்திலேருந்து நம்மளுடைய ஏன்ஷியன்ட் ஜீன்ஸ் வந்து அந்த இடத்துல இருக்குது. ஒரு காலத்தில் வந்து அந்த இன்ட்ரான்ஸு மற்றும் நான் கோடிங் சீக்வன்ஸு எல்லாமே வந்து ஒரு காலத்தில் எக்ஸ்ப்ரெஸ் ஆகியிருந்திருக்குமாம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம ஹியூமன் பீயிங்ஸாக பரிணாம வளர்ச்சி அடைஞ்சதுக்கப்புறம் அந்த இன்ட்ரான்ஸுக்கும் நான் கோடிங் சீக்வன்ஸுக்கும் வேலை இல்லை. தே ஆர் நான் கோடிங் சீக்வன்ஸு. ஆனாலும் அது அங்கே இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன? அதெல்லாம் ஏன்ஷியன்ட். நாம் அந்த காலத்தில் பாரம்பரியமாக நம்மளுடைய மூதாதையர்கள், நம்மளுடைய முன்னத்தையர்கள்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி எவல்யூஷனில் வந்து பார்த்திங்கன்னா குரங்கு, இன்னும் மற்ற சில ஆர்கானிசம்ஸ்லாம் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ சீக்வன்ஸ் கூட நம்மக்கிட்ட செயல்படாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்கான். த ஸ்பிளிட் ஜீன் அரேஞ்ச்மெண்ட்னு என்ன அர்த்தம்? இன்ட்ரான்ஸ் எக்ஸான்ஸ் மாற்றி இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் தான் ஸ்பிளிட் ஜீன் அரேஞ்ச்மெண்ட். ரெப்ரசன்ட் ப்ராபபிளி அன் ஏன்ஷியன்ட் ஃபீச்சர் ஆஃப் த ஜீனோம். நம்மளுடைய ஜீனோமில் ஏன்ஷியன்ட் முன்னோடியான மூதாதையர்களுக்கு உண்டான ஒரு ஜீனோம், மரபணு தொகையம் ஆக உள்ளது. மரபணு தொகையம் ஜீனோம்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் வேறு எக்ஸ்ப்ளனேஷனில் பார்த்துக்கோங்க. த ப்ரெசன்ஸ் ஆஃப் இன்ட்ரான்ஸ் இஸ் ரெமினிசன்ட் ஆஃப் antiquity and the process of splicing represents the dominance of RNA world. RNA வேர்ல்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ப்ளைசிங் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் RNA வேர்ல்டில் ஒரு மிகச்சிறந்த ஒரு ப்ராசஸாக, ஒரு செயல்முறையாக கருதப்படுகிறது. இதனுடைய உண்மையான தமிழாக்கம் என்ன அப்படிங்கிறத இங்கே பார்த்துடலாம். யூகேரியாட்டுகளில் காணப்படும் சிக்கலாக இருந்தாலும் சில நன்மைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எக்ஸான் இன்ட்ரான்களை கொண்டு பிரிந்த மரபணுக்கள் காணப்படுவது ஒரு பழமையான பண்பாக இருக்கலாம். ஏன்ஷியன்ட் கேரக்டர்ஸ்னு படித்தோம் இல்லையா, இந்த இன்ட்ரான்கள் மூதாதையர்களின் பண்பு நலன்களை நினைவுபடுத்துவதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி RNA பிளத்தல் எனும் பண்பு RNA உலகத்தின் ஒரு சிறப்பு வாய்ந்த பண்பாக இருக்கிறது. இந்த இன்ட்ரான்கள் இருக்கிறதுனால அது என்ன கொடுக்குது பாருங்கள், மூதாதையர்களினுடைய பண்பு நலன்களை நினைவுபடுத்துவதாக இருக்கிறது. இந்த இடத்துல ஆன்டிக்விட்டி அப்படிங்கிறது வந்து ரெமினிசன்ட் அப்படிங்கிறது நினைவுபடுத்துவது. சரியா? ஆன்டிக்விட்டி அப்படின்னா பழமையான அப்படின்ற மாதிரியாக அந்த இடத்துல மீன் ஆகுது. அண்ட் த ப்ராசஸ் ஆஃப், இது வந்து தனியாக ஒரு சென்டென்ஸாக போட்டிருக்கேன். சரிங்களா? த ப்ரெசன்ஸ் ஆஃப் இன்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது மூதாதையர்களை நினைவுபடுத்துவதாக உள்ளது. அட் தி சேம் டைம் பிளத்தல் அப்படிங்கிற ஒரு வினையானது RNAல இருக்கக்கூடிய, RNA உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு முதன்மையான ஒரு செயல்முறையாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் இதனுடைய தமிழாக்கம். அடுத்தது, இன் ரீசன்ட் டைம்ஸ், இப்போது நவீன காலகட்டத்தில் த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் RNA அண்ட் RNA டிபெண்ட் ப்ராசஸ் இன் த லிவிங் சிஸ்டம் ஹவ் அசியூம்டு மோர் இம்பார்ட்டன்ஸ். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் RNAவை புரிந்து கொள்வது மற்றும் RNA சார்ந்த செயல்முறைகளை படிப்பது அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு முதன்மையான ஒரு விஷயமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறான். அதை வந்து நாம் தமிழாக்கம் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த வீடியோவை நிறைவேற்றிருந்தால, நவீன காலகட்டத்தில் RNA மற்றும் DNA சார்ந்த செயல்முறைகள் உயிரியல் அமைப்பில் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது, முதன்மைத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அப்போ ரெண்டாவது சிக்கலில் கேப்பிங், டெய்லிங், ஸ்ப்ளைசிங், அதாவது காப்புரையாக்கம், வாலாக்கம், RNA பிளத்தல்
அதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ்லாம் என்ன அப்படிங்கிறத நாம் பார்த்துருக்குறோம். மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு பயாலஜி தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பலருக்கு சேவை செஞ்ச நீயும் ஒரு ஹீரோடா. ஒரு கைப்பிடி சோறானாலும் ஷேர் செஞ்சு பாருடா.